தடுப்பூசிகள் முக்கியமானதா? தடுப்பூசிகளை ஏன் நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு சரியான வயதில் சரியான நேரத்தில் பெற்றுக் கொடுக்க வேண்டும்? இதனால் உண்மையாக என்ன பலன் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கின்றது? வாருங்கள், மேலதிக தகவல்களை இன்றைக்கு பெற்றுக்கொள்வோம். ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு தடுப்பூசிகள் இன்றியமையாதது. ஒரு குழந்தை இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து வருகின்ற ஆரம்ப காலகட்டத்திலே வயதுக்கேற்ற தடுப்பூசிகள் எடுக்கப்பட வேண்டியதாக உள்ளது. எங்களுடைய சரீரத்திலே இயற்கையாகவே நோய் தடுப்புக்காக பல காரணிகள் காணப்படுகின்றது. இயற்கையாகவே எங்களுடைய உடலிலே அவை வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அதை ஆங்கிலத்திலே ஆன்டிபாடிஸ் என்று சொல்லப்படுகின்றது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆன்டிபாடிஸ் எங்களுடைய சரீரத்திலே இயற்கையாகவே காணப்படுகின்றது. எங்களுடைய சரீரத்திலே வேறுபட்ட நோய் கிருமிகளுடைய தாக்கங்கள் ஏற்படுகின்ற பொழுது, உதாரணமாக பாக்டீரியா மூலமாகவோ, வைரஸ் மூலமாகவோ, ஃபங்கஸின் மூலமாகவோ வேறு தரப்பட்ட நோய் கிருமி தாக்கங்கள் ஏற்படுகின்ற பொழுது இயற்கையாகவே எங்களுடைய சரீரத்திலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த நீர்ப்புடன சக்தி, எங்களுடைய சரீரத்திலே காணப்படுகின்ற இந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது அவைகளிலிருந்து எங்களை பாதுகாக்கிறதாக காணப்படுகின்றது. இருப்பினும் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே இப்படிப்பட்ட நோய் தாக்கங்களில் இருந்து பரிபூர்ணமாக எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அதற்குரிய சரியான தூண்டலை சரியான விகிதத்திலே கொடுக்கும் வண்ணமாகவும் தடுப்பூசிகள் எங்களுக்கு மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. ஆகவே ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து வருகின்ற காலப்பகுதியிலே ஒவ்வொரு பெற்றோரும் குழந்தைகளுக்குரிய சரியான தடுப்பூசிகளை அந்தந்த மாதத்துக்குரியதை அந்தந்த ஆண்டுக்குரியதை சரியான தரப்பிலே எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே பல்வேறு தரப்பட்ட நோய் கிருமிகள் காணப்படுகின்றன. எல்லா நோய் தாக்கங்களிலிருந்தும் பிள்ளைகளை இயற்கையாக எங்களுடைய சரீரத்திலே காணப்படுகின்ற நோய் எதிர்ப்பு காரணிகளால் பிள்ளைகளை அதிலிருந்து பாதுகாப்பதற்கு சில வேளைகளில் முடியாமல் போகின்றது. ஆகவே அந்த காரணி எங்களுடைய சரீரத்திலே ஊக்கப்படுத்தும் முகமாகவும் எங்களுடைய குழந்தைகள் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தும் முகமாகவும் இந்த நோய் தடுப்பு அரணை இன்னும் மேம்படுத்தும் விதமாக ஒவ்வொரு மனிதனுடைய சரீரத்திலும் இந்த நோய் தடுப்பு காரணியை அதிகரிக்கும் வண்ணமாக இந்த தடுப்பூசிகள் ஏற்றப்பட வேண்டியதாக காணப்படுகின்றது. நோய் தடுப்பு, அதாவது ஒரு குழந்தைக்கோ இல்லாவிட்டால் ஒரு பிள்ளைக்கோ தடுப்பூசிகளால் தடுக்கக்கூடிய நோய்களை இவ்வாறான தடுப்பூசிகளை சரியான நேரத்துக்கு சரியான வருடத்துக்கு எடுத்துக்கொள்வதன் மூலமாக அந்த நோய்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தாமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும். எங்களுடைய இலங்கையை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அரசாங்கத்தினால் சகல விதமான தடுப்பூசிகளும் அந்தந்த வயதுக்கேற்ற தடுப்பூசிகள் இலவசமாக வழங்கப்படுகின்றது. ஆகவே உங்களுடைய கிராமத்திலே உங்களுடைய சமூகத்திலே இருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையங்களை நீங்கள் அணுகி மிட்வைஃப்ஸ் மற்றும் MOH மூலமாக இது சம்பந்தமான தரவுகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு குழந்தைகளுக்குரிய அந்தந்த வருடத்துக்குரிய சரியான தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுப்பது ஒவ்வொரு பெற்றோருடைய சாலச்சிறந்த கடமையாக காணப்படுகின்றது. உதாரணமாக நாங்கள் பார்ப்போமா இருந்தால் போலியோ தடுப்பூசியை பிள்ளைகளுக்கு கொடுக்க தவறும் பட்சத்திலே பிள்ளைகள் நரம்பிலே, அதாவது பக்கவாதம் வரக்கூடிய, அதாவது பேரலைஸ்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைமை அவர்களுக்கு ஏற்படுகின்றது. அதே மாதிரி HIV என்று சொல்லப்படுகின்ற தடுப்பூசியை எடுக்க தவறுகின்ற பட்சத்திலே குழந்தைகளுக்கு மூளையிலே பல்வேறுபட்ட பாதிப்புகள் ஏற்படுத்தப்படுகின்றது. இவ்வாறாக ஒவ்வொரு தடுப்பூசிகளும் அவற்றுக்கென ஒவ்வொரு செயற்பாடுகளை கொண்டிருக்கின்றது. ஆகவே அதனாலே தான் உலக சுகாதார நிறுவனத்தினால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது, குழந்தைகள் பிறந்த நாளிலிருந்து அவர்கள் குறித்த வயதை அடையும் வரைக்குமான தடுப்பூசிகளை அந்தந்த நேரத்துக்கு எடுத்துக்கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு காரணியாக காணப்படுகின்றது.
ஆகவே நாங்கள் தடுப்பூசிகளை எடுத்துக்கொள்கின்ற பொழுது எங்களுடைய சரீரத்திலே இருக்கின்ற நோய் எதிர்ப்பு சக்தியானது அங்கே பூஸ்ட் பண்ணப்படுகின்றது, அது இன்னும் அங்கே உற்சாகப்படுத்தப்படுகின்றது. இதன் மூலமாக பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற கிருமி தாக்கங்கள் அவருடைய சரீரத்தில் வந்தடைந்தாலும் ஏற்கனவே அவர்கள் அதற்குரிய தடுப்பூசி எடுத்திருப்பதன் காரணத்தினாலே அவர்களுடைய சரீரம் முற்றுமுழுதாக பாதுகாக்கப்படுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகின்றேன். உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் உங்கள் கைகளிலே தான் இருக்கிறது. தடுப்பூசி என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான சில தடுப்பூசிகள் ஃபர்ஸ்ட் டோஸ், செகண்ட் டோஸ், தேர்ட் டோஸ், பூஸ்டர் ஷாட் வரைக்கும் போகும். அதாவது கிட்டத்தட்ட 4 தடவைகள் அந்த ஊசிகளை அந்தந்த இடைவெளிகளில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில சமயங்களில் நாங்கள் அதனுடைய ஒரு டோஸ், அதாவது அந்த வேக்சினுடைய அந்த இம்யூனைசேஷனுடைய ஒரு ஷாட்டை மாத்திரம் எடுத்துவிட்டு ஏனையவற்றை நாங்கள் சரியான காலப்பகுதியில் எடுக்க தவறுவோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களாலே ஒரு சரியான ஒரு அவுட்கம்மை அந்த பிள்ளையினுடைய ஆரோக்கியத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே ஒரு தடுப்பூசிக்கு 4 டோசஸ் இருந்தால் அந்த 4 டோசஸையும் நாங்கள் சரியான மாதிரிக்கு போட்டு முடிக்க வேண்டும். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைக்கு தடுப்பூசிகள் போடுகின்ற பொழுது ஏதாவது ஒவ்வாமை இல்லாவிட்டால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமாயிருந்தால் உடனடியாக நீங்கள் வைத்திய உதவியை நாட வேண்டும். அதற்குரிய சரியான சொல்யூஷனை நீங்கள் கண்டறிய வேண்டும். ஏனென்று சொன்னால் தடுப்பூசிகள் குழந்தைகளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அவருடைய ஆரோக்கியத்தை பேணுவதை உறுதி செய்வதிலே அது ஒரு மிக சாலச்சிறந்த ஒரு காரணியாக காணப்படுகின்றதுனால ஒவ்வொரு பெற்றோரும் நாங்கள் இதை எங்களுடைய குழந்தைகளுக்கு சரியான வயதில் சரியான நேரத்துக்கு போட்டுக்கொள்வதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் அவர்களுடைய சுகாதாரத்தையும் உறுதி செய்யும்படியாக. ஆகவே நாங்கள் யாவரும் சேர்ந்து எங்கள் குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை அமைக்க முன்னெடுப்போம். சரியான வயதிலே சரியான தடுப்பூசிகளை சரியான முறையிலே அவர்களுக்கு பெற்றுக்கொள்ள வழிவகைகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். மறுபடியும் இன்னும் ஒரு காணொளி மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜொனாகா. நன்றி. Subscribe to see more videos.